நெய்வேலி வாக்காளர் பெருமக்களுக்கு வணக்கம். நடைபெற இருக்கிற 2026 சட்டமன்ற பொது தேர்தலிலே தேசிய ஜனநாயக கூட்டணியின் தமிழ்நாட்டினுடைய தலைவராக இருக்கிற எடப்பாடியார் அவர்களுடைய ஆட்சி ஏன் இங்கே வர வேண்டும் என்பதை உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நம்முடைய தமிழ் பாட்டி ஔவையார் அவர்கள் ஒரு செய்யுளிலே குறிப்பிடுவார்கள், வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோல் உயரும், கோல் உயர கோன் உயர்வான். இதுதான் நம்மளுடைய விவசாயத்தின் அடிப்படை. ஒரு நாட்டினுடைய அரசாட்சி பண்ணக்கூடிய ஒரு நல்ல தலைவனுடைய குணாதிசயங்கள் என்று சொல்லுகிற போது இதை தான் சுட்டி காட்டுவார்கள். அப்படிப்பட்ட நிலையிலே இன்றைக்கு ஒரு நாடு வளம் பெற வேண்டும் என்றால் அந்த நாட்டில் இருக்கிற குடிகள் வளம் பெற வேண்டும், அவர்கள் பொருளாதாரத்திலே மேம்பட வேண்டும் என்பதை அடிப்படையாக கொண்டுதான் இன்றைக்கு விவசாயத்தை ஊக்குவிக்கிறார் ஒரு விவசாயியின் மகன், அவர்தான் எடப்பாடியார். இன்றைக்கு தஞ்சை டெல்டா மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என்று அறிவித்ததின் காரணமாக இன்றைக்கு அந்த பகுதியில் விவசாயம் செழித்தோங்குகிறது. விவசாயம் செழித்ததால் விவசாயிகள் பொருளாதாரத்திலே மேம்பட்டு இருக்கிறார்கள். விவசாயம் மேம்பட்டதால் இன்றைக்கு இந்த நாடு வளம் பெற்றிருக்கிறது. அதுதான் இதைதான் அவர் அடிப்படை சித்தாந்தமாக கொண்டு இதை செயல்படுத்துகிறார். கோடை காலம் வந்துவிட்டால், கோடை காலம் என்று சொன்னாலே வறண்ட பூமியாக இந்த பகுதி காட்சியளிக்கும். குடிமராமத்து நாயகன் என்கிற பட்டத்தை பெற்றவர் என்ன செய்தார் என்று கேட்டால், அனைத்து நீர்நிலைகளையும் தூர்வாரி நீர்வழி பாதைகளிலே இருக்கிற ஆக்கிரமிப்புகளை எல்லாம் அகற்றியதன் விளைவாக இன்னைக்கு எல்லா இடத்திலுமே நீர்நிலைகள் மேலோங்கி இருக்கிறது. அதனால் இன்னைக்கு விவசாயம் செழித்து இருக்கிறது. தேவையான இடங்களிலே தடுப்பணைகளை உருவாக்கி இருக்கிறார். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அவிநாசி அத்திக்கடவு திட்டம் பல நூற்றாண்டு காலமாக அது நடைமுறைப்படுத்தப்படாமல் இருந்தது. அண்ணன் எடப்பாடியாரின் முயற்சியால் இன்றைக்கு அது வந்ததனால் பல லட்சம் ஏக்கர் இன்றைக்கு பசுமையாக செழித்து வளர்ந்து இன்றைக்கு விவசாயத்திலே நாம் புரட்சி செய்கிற ஒரு வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கிறார் என்று சொன்னால் அது மிக. அதே போல ஏழை எளியவர்களின் அந்த துயரங்களை உள்வாங்கிய காரணத்தினால் 7.5% அரசு பள்ளியிலே படிக்கிற மாணவர்களும் மருத்துவ கல்லூரிக்கு போகலாம் என்கிற ஒரு புரட்சிகர ஒரு ஒதுக்கீட்டை உருவாக்கி தந்தனால் இன்றைக்கு அரசு பள்ளியிலே படிக்கிற மாணவர்கள் சுமார் 2000க்கும் மேற்பட்டவர்கள் இன்றைக்கு மருத்துவராக இருக்கிறார்கள். ஒரே ஆண்டிலே 11 மருத்துவக் கல்லூரியை உருவாக்கி தந்தவர் அண்ணன் எடப்பாடியார். அதே போல 67க்கும் மேற்பட்ட அரசு கலைக்கல்லூரிகளை ஒரே ஆண்டிலே கொண்டு வந்தவர் அண்ணன் எடப்பாடியார். அவர் ஆண்ட இந்த காலகட்டங்களிலே தமிழகம் அமைதி பூங்காவாக இருந்தது. மீண்டும் தமிழகம் அமைதி பூங்காவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய ஆட்சி, எடப்பாடியாரின் ஆட்சி மலர வேண்டும். அதுதான் இங்கே இருக்கிற அனைவரின் எண்ணம். அதே போல தமிழ்நாட்டிலே பார்த்தீங்க என்று சொன்னால் இளைஞர்களை போதை வஸ்துக்கு அடிமையாக்கி இன்றைக்கு இளைஞர்களின் எதிர்காலத்தை சீரழிக்கிற நிலைமை இந்த ஆட்சியில் இருக்கிறது. அயல் நாடுகளிலே கிடைக்கக்கூடிய போதை வஸ்துக்கள் நம்முடைய அனைத்து குக்கிராமங்களிலும் அனைத்து பகுதிகளிலும் எளிதாக கிடைக்கிற ஒரு சூழல் இருக்குது. அதே போல பெண்களுக்கு, அது குழந்தையானாலும் சரி முதிர் கன்னிகளாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு இந்த ஆட்சியிலே பாதுகாப்பு இல்லை. இதை தடுப்பதற்கு இந்த அரசினுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு அந்த நிர்வாக திறமை இருக்கிறதா, சட்டம் ஒழுங்கை பராமரிக்கிற அந்த தெம்பு இருக்கிறதா என்று சொன்னால் சுத்தமாக இல்லை. அதனால் கண்டிப்பாக அண்ணன் குடிமராமத்து நாயகன் ஏழை பங்காளன் எடப்பாடியாரின் ஆட்சி மலர வேண்டும். அதே நேரத்திலே இந்த நெய்வேலி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறவர் இந்த பகுதியிலே இந்த மக்களின் தேவைகளை உணர்ந்து பணியாற்றி இருக்கிறாரா என்று கேட்டால் இல்லை. அதை அவர்களுடைய கட்சிக்காரர்களே அதை பகிரங்கமாக ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. இந்த பகுதியிலே அமைதியாக இருக்க வேண்டும். இந்த பகுதியில் இருக்கிற தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படும். அது கான்ட்ராக்டாக இருந்தாலும் சரி, சொசைட்டி தொழிலாளர்களாக இருந்தாலும் சரி, நிரந்தர தொழிலாளர்களாகவும் அவர்களுடைய கோரிக்கைகளை உள்வாங்கி இருக்கிற அண்ணன் சொரத்துரார் அவர்கள் கண்டிப்பாக வெற்றி பெற்றால்தான் இதற்கு தீர்வு கிடைக்கும். ஏனென்று சொன்னால் இந்த பகுதியில் வீடு நிலம் கொடுத்தவர்களுக்கான இழப்பீட்டுத் தொகை
கடந்த ஆட்சியிலே நாம் இங்கே ஆட்சியாளராக இருக்கிற போது இதே MRK பன்னீர்செல்வம் சொன்னார், ஒரு ஏக்கருக்கு 1 கோடி ரூபாய் நாங்கள் பெற்றுத் தருவோம் என்று சொன்னார். வந்ததுக்கு பின்னாலே அதை செய்தாரா என்றால் இல்லை. இன்றைக்கு வீடு நிலம் ஆக்கிரமிப்பு செய்கிற அந்த முறைகளிலே அந்த விவசாயிகள் மிகுந்த வருத்தத்தோடு இருக்கிறார்கள். நம்முடைய ஆட்சி மலர்ந்தால் வீடு நிலம் கொடுத்தவர்களின் பிள்ளைகளுக்கு நிரந்தர வேலை வாய்ப்பு, அவர்களுக்கு உரிய இழப்பீடு பெற்று தருவதற்கான முயற்சியை அண்ணன் சொரத்துரார் கண்டிப்பாக முன்னெடுப்பார். அவருக்கு நீங்கள் இரட்டைகளிலே வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.